ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் இல்லை ஏதோ ஒன்று பாதர் பண்ணுதுன்னா நீங்கள் சீக்கிரமே நல்லாகணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வேண்டுறேன்றது கடவுள் இல்லை, யூனிவர்ஸை. தெரில, அது என்னமோ கடவுள் மேலே மட்டும் ஒரு பிணைப்பு நம்பிக்கையோ வரவே மாட்டேங்குது. எஸ்பெஷலி லைஃப்பில் நிறையா பார்த்த பிறகு நம்ம மட்டும்தான் நமக்கு இருக்கோம், நம்ம எதுக்கு இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? அதுவும் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்களையும் நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்படும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மட்டும் நமக்கு சாதகமாக இருந்துருமா அப்படின்ற கேள்வி. அது எல்லாமே ஏத்திஸ்டாக ஆக்கிடுச்சு. ஏத்திஸ்ட்டுன்னு சொல்கிறத விட அந்த கடவுள்ன்ற ஒரு பிராண்டை சுற்றி நடக்கிற மார்க்கெட்டிங்க்கும் அந்த கடவுள்ன்ற பிராண்டை சுற்றி நடக்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷன்ஸ்க்கும் எகெயின்ஸ்டாக தெரில. ஆல்சோ கொஞ்சம் வயசாக 31 வயசாகுது. இப்போ யோசித்து பார்க்கும்போதும் படித்தது வரைக்குமே உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். என்றைக்குமே ஏன்னா மேபி இது கடவுள், ரிலீஜியன், இது எல்லாத்தையுமே வரையறுக்க வச்சது ஒரு ஒரு ஆணாக இருந்திருக்கலாம். மேபி அதனால் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் என்னவோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னா கடவுள் மேலே மட்டும் அந்த பிணைப்பு வரவே மாட்டேங்குது. பட் பாசிட்டிவ் எனர்ஜியை நான் ரொம்ப நம்புகிறேன். நம்ம பாசிட்டிவாக இருக்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா நம்ம பாதி பிரச்சனையை ஹசல் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஜென்யூனாக கேட்டேன், சார் ரொம்ப பர்சனலாக கேட்குறேன், என்ன விஷயம் உங்களை ஏன்னா கடந்த சில உங்களுக்கு பேட் டேஸ்லாம் இருந்திருக்கும், எது உங்களை இது பண்ணுதுன்னா எந்த ஒரு கெட்ட விஷயமுமே என்னை 10 நிமிஷத்துக்கு மேலே பாதிக்க விடாமல் நான் பண்ணிடுவேன். 10 நிமிஷம் அதிகபட்சம், அதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் நமக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, எல்லாமே மோசமாக இருக்குதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்களும் பாசிட்டிவான விஷயத்தை பற்றி யோசிங்க. பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கனாலே உங்களை சுற்றி எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அதான். ஸோ நேற்று இது எக்ஸாக்டாக 22ஆந்தேதி இந்த பாட்காஸ்ட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வேர்ல்டு மியூசிக் டேக்காக இன்ஸ்டாகிராம் லைவ் ஒரு 1.25 மணி நேரம் போச்சு. நிறைய பேர் நிறைய தமிழ் பாடல்கள் ப்ளே பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்கிட்ட இருக்கிற தமிழ் கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் என்னோடய வினைல் ஜேர்னி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு வினைல்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது வினைல், வைனல், என்ன வேணால் சொல்லலாம், ரெக்கார்டு. எனக்கு ரெக்கார்ட்ஸ்னால் உடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அதை ஒரு ஆர்ட் பீஸாகவே பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வளர்ந்தப்போ பெருசாக, நான் 92 பார்ன், நான் வளர்ந்தப்போ பெருசாக ரெக்கார்ட்ஸ் புழக்கத்தில் இல்லை. நான் கேசட்ஸ் கேட்டு, சிடிஸ் அதில் கேட்டு வளர்ந்தேன். பட் கேசட், சிடிஸ், MP3 டவுன்லோட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ரீமிங், ஸோ இத்தனை இது பார்த்துருக்கேன். பட் ரெக்கார்ட்ஸ் பெருசாக புழக்கத்திலே இல்லை. நாட்கள் போச்சு. ரொம்ப நாள் கழித்து சென்னையில் பேச்சுலர் வாழ்க்கையில் இருக்கும்போது என்னோடய ரூம்மேட் நவீன் கூட நான் ஆல்ரெடி பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சீசனில் இருக்கும். நவீன் சேகர். அவன் ஃபோட்டோகிராஃபர், மெட்ராஸ் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது. அவனோட ஒர்க்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். ஸோ அவனும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அவன் யூஎஸ், கனடா நிறைய நாடுகளுக்கு பயணிச்சிருக்கான். அப்போ அவன் சொல்லுவான், ரெக்கார்ட்ஸ் இந்தியாவில் தான் இவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, பட் அங்கெல்லாம் இன்னும் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு ரெக்கார்ட்ஸ் மேலே ஒரு க்யூரியாசிட்டி. அது என்னது, அது எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதில் எப்படி பாட்டு ப்ளே ஆகும், அதுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் வேணும், என்னென்ன கேட்ஜெட்ஸ் வேணும் அப்படின்னு தேடினப்போ மலைப்பாக இருந்துச்சு. என்ன விஷயம்னா
அவ்வளோ ரேட்டு, அவ்வளோ காஸ்ட்லியாக ஆடியோ ஃபைல்ஸுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்ச கேங்குன்னு நம்ம நினைப்போம். அந்தளவுக்கு பெரிய செட்டப்பு, பெரிய ஸ்பீக்கரு, பெரிய ஆம்ப்பு அப்படியெல்லாம் வச்சிட்ருக்கவங்க இருந்தாங்க. நம்மளால் வந்து இது வந்து நம்ம தொட்டே பார்க்க முடியாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தென் ஒரு நாள் நானும் அவனும் வா மூர் மார்க்கெட் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட்ஸ் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஸோ நானும் அவனும் ஒரு நாள் மூர் மார்க்கெட், என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் மூர் மார்க்கெட் நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். அந்த ஒரே ஒரு தடவை அவன் கூட போனது தான். போயிட்டு ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்துட்டு, அப்போ எங்கள்கிட்ட பிளேயர் கிடையாது. எங்கள் ரூமில் வந்து நானும் அவனும் மட்டும்தான் ரெக்கார்டு. சரி ஒன்று ஆசைக்கு வாங்கி வச்சுப்போமே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசாபிளாங்காவோட ரெக்கார்டு. அது வந்து ஒரு செம்மையாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு, செம்ம ஸ்க்ராட்சு. அந்த ரெக்கார்டை வந்து எனக்கு அந்த கடைக்காரர் வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தாரு. சரி 100 ரூபாய்க்கு அதுலேயே 1008 ஸ்க்ராட்ச் இருக்குது. பட் அதை வந்து தொடாமல் கார்னரில் மட்டும் தொட்டு பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அது இன்னும் அவன் வீட்டில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட் டச் ஆஃப் வைனல் ரெக்கார்ட். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் அட்ராக்ட் ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் லைஃப்பில் ரொம்ப தேவை அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை அதை பற்றின தாட் உங்களுக்கு இருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் அது உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இந்த யூனிவர்ஸ், இந்த உலகம் வந்து அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே அது பண்ணும். அப்படிதான் ரெக்கார்டு வந்து அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் பெருசாக. லாக்டவுனில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. பட் கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஆசை, ஓகே எனக்கு வந்து இப்போ ரெக்கார்ட் வாங்கணும், ரெக்கார்ட் பிளேயர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன். பட் அந்த டைமுமே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு வெப்சைட் வந்துச்சு, ரெவால்வர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் என்தூசியாஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெனான் பிளேயரும் எடிஃபையர் ஸ்பீக்கரும் வந்து பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே கை நமன்ட்டு இருந்துச்சு. வாங்கிடலாமா வேணாமா, திட்டு விரும்பி என்ன பண்ணுறது, ஏன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு எக்ஸாகரேட்டே பண்ணல, ஒரு மாதம் டெய்லி அந்த வெப்பேஜை போய் பார்த்துட்ருப்பேன். ஆட் டு கார்ட் போடுவேன், கார்ட்லேருந்து டெலீட் கூட பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டே திரும்ப போடுவேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. தென் ஒரு நாள் வந்து இட்ஸ் நவர் நவர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெனான் பிளேயரும் எடிஃபையர் ஸ்பீக்கர்ஸும் ஒரு 2 ரெக்கார்டு, மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர், அப்புறம் ஜான் லென்னனோட இமேஜின், இந்த 2 ரெக்கார்ட் நான் வாங்கினதுலேயே காஸ்ட்லியான ரெக்கார்ட்ஸும் அந்த 2 ரெக்கார்ட்ஸ் தான். த்ரில்லர் வந்து நான் வாங்கும்போது 5000, அது வந்து ஒரு லிமிட்டெட் எடிஷன் வைனல். அப்புறம் ஜான் லென்னன் வந்து இமேஜின் வந்து 4500 சம்திங். 4000 இல்லை, அதுவும் 5000 சம்திங் தான். ஏன்னா நான் வாங்கினதே ரேட் அதிகமான ரெக்கார்ட்ஸ் அதுதான். அது ஆர்டர் போட்டு பார்த்தா டெலிவரி வந்து 4 டேஸ்னு காட்டிடுச்சு. வீட்டில் தயங்கிக்கிட்டே சொன்னேன். இப்படி ஒரு நாள் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சும்மா சொன்னேன். ஒய்ஃப் என்ன நினச்சாங்கன்னா, இவன் சும்மா விளாட்டுக்கு சொல்கிறான், கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு. பட் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆன உடனே அவங்களுக்கும் பயங்கர ஷாக். பட் ஷி வாஸ் லைக், இது என்னது இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் வந்து ஃபைனல் பார்த்துருக்கேன் தூரத்தில். என்னோடய ஃபர்ஸ்ட் டச் ஆஃப் ஃபைனல் பிளேயர் வந்து அதுதான். அது தொடும்போதே வந்து அவ்வளோ ஒரு ஜாய், அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா பார்த்துட்டே இருக்கோம், இதை ரொம்ப நாள் நம்ம ஆசைப்பட்டுருக்கோம், இது ஃபைனலி இங்கே இருக்குது. ஏன் கெட்ட நேரம் அந்த டைமில் வந்து அந்த ப்ராடக்டை பற்றி யூடியூப்பில் போயிட்டு இன்ஸ்டலேஷன் வீடியோலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. எனக்கு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது. அது பெல்ட்டு போடணும், பெல்ட்டு போட்டு வந்து மேலே பிளேட்டு வைக்கணும், பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே கார்கோ பிளேட் வைக்கணும், அதுக்கு மேலே தான் ரெக்கார்டு. எனக்கு ஒரு மண்ணும் தெரில. தென் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய கட்டை பயங்கரமாக என் கட் சொல்லிச்சு, இதெல்லாம் பண்ணு ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் சாங் நான் வந்து வைனலில் கேட்டது இமேஜின், ஜான் லென்னனோட இமேஜின் கேட்டு. அந்த இமேஜின் பாட்டை வந்து குறைஞ்சது ஒரு 100 தடவை அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பேன். ஆனால் நான் அன்றைக்கி வைனலில் கேட்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் அந்த மியூசிக் வந்து என்னை ஹிட் பண்ண மாதிரி நான் உணர்ந்தேன். த மியூசிக் மூவ்ட் மீ. நிறைய பேர் சொல்லுவாங்க,
இன்ஃபேக்ட் நிறைய என்னோட மியூசிக் டைரக்டராக இருக்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, வைனல் வந்து ஓவர் ரேட்டட், நீ பயங்கரமாக ரொமான்டிசைஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களோட பாயிண்ட் என்னென்னா, நீ ஃபோன் எடுத்து தட்டினா உனக்கு எல்லா கேட்லாகும் இருக்குது, வைனல்னால் அதை ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம், அதை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான செலவு அதிகம் அப்படி இப்படின்னு. பட் அந்த வைனலில் அந்த சவுண்டை நம்ம கேட்கும்போது வந்து இட்ஸ் ஆல் ஒர்த்துட்டுன்னு தான் தோணுச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதான் சொல்லலை, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாத மொழியில் இருக்கிற ஒரு ஹிட் பாட்டை உங்களால் அடுத்த 10 செகண்ட்குள்ளே உங்களால் கேட்க முடியும். ஃபோன் அன்லாக் பண்ணி ஒரு பிளேயருக்கு போய் கேட்க முடியும். பட் அந்த டைமில் வந்து ஒரு மியூசிக்குங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, அதோட உங்களுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் ரெக்கார்ட் கேட்டாகணும், பயங்கரமாக அதை பத்திரமா வச்சுப்பீங்க. கேசட்ஸ் மாதிரியே, பட் கேசட் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து வைனல் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் பெருசாக தேவைப்பட்டுச்சு. கேசட்டுக்கு அது கிடையாது. கேசட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி ஸ்பேஸ் கம்மி தான். பட் வைனலை ஸ்டோர் பண்ணுறது, அதை அடுக்கி வைக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பெரிய வேலை. ஒரு இது கூட சொல்லுவாங்க, யானையை வாங்கிடலாம், யானைக்கு தீனி வாங்க முடியாதுன்ற மாதிரி வைனல் பிளேயர் வாங்கிடலாம். அந்த பிளேயருக்கு ரெக்கார்டு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்லீவ்ஸ், இதெல்லாம் வாங்குறது தான் பெரிய வேலை. அண்டு இந்த 2 ரெக்கார்டு வந்து அப்படியே வந்து மல்டிப்ளே ஆயிடுச்சு. நான் ரெக்கார்ட் பிளேயர் வாங்கி ஆல்மோஸ்ட் 2021 வாங்கினேன். 2 வருஷம் ஆகுது. என்னோட இந்த 2 வருஷம் வைனல் ஜேர்னியில் என்கிட்ட இப்போது ஆல்மோஸ்ட் 50 ரெக்கார்ட் இருக்குது. இந்த 50மே வந்து அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். துஷின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாரிஸ்லேருந்து வரும்போது ஹீ காட் மீ ரெக்கார்ட்ஸ். என்னோடய ஒய்ஃப் வந்து இப்போ ரீசெண்டாக ஆனிவர்சரிக்கு ஒரு வைனல் கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் என்னோடய மச்சான் யூஎஸ்லேருந்து வரும்போதும் வைனல் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நவ் பீப்புள் நோ, ஓகே இவன் அதிகபட்சம் என்ன கேட்க போகிறான், ரெக்கார்டு தானே வாங்கிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு பெருசாக வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லாதனால மியூசிக் ப்ராடக்ட்ஸ்னால் இவனுக்கு சேஃப் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. என்னோடய கலெக்ஷன் பற்றி சொல்லணுன்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போயிடுறேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி இப்போ என்னோடய ரெக்கார்ட் கலெக்ஷன் இல்லை. ஏலேருந்து ஸ்டார்ட் வரிசையாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தில்சே வந்து ஒரு ஒயிட் கலரில் வைனல் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஒயிட்டில் நம்மக்கிட்ட வைனலே இல்லை. ப்ளஸ் ரஹ்மான் வைனலில் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது தில்சே தான். அது ஒரு லிமிட்டெட் எடிஷனாக போட்டிருந்தாங்க. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் ஜோதா அக்பர் வந்து எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. என்னோடய பர்த்டேக்கு எங்கள் அக்கா கிஃப்ட் பண்ணாங்க, எங்கள் தி. அப்புறம் யுவாவும் தில்சேவும் ஒன்றா தான் வாங்கினேன். யுவா தில்சே எல்லாமே ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ரஹ்மான் ஆல்பம் தமிழில் கிடைக்க மாட்டேங்குது, சரி அட்லீஸ்ட் ஹிந்திலேயே அது நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வாங்கினது. அப்புறம் அடலோட 25 அந்த ஆல்பம் என்கிட்ட இருக்குது. அடல் வந்து என்னோடய ஒய்ஃபோட ரொம்ப ஃபேவரேட்டான ஆர்டிஸ்ட். இஃப் தெர் இஸ் ஒன் ஆர்டிஸ்ட் தட் ஷீ லைக்ஸ், நிறைய பேர் அவளுக்கு பிடிக்கும், பட் அவளுக்கு வந்து 25 அடல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக அடல் வாங்கினேன். தென் ஜீரோ வந்து ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் தபுத்தக்குக்காக மட்டுமே அந்த வைனல் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்கும், அவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டுமே சில பாடல்கள்லாம் இருக்குது, நான் ஒரு தடவை கேட்டு நிறுத்தவே மாட்டேன், குறைஞ்சது ஒரு 4-5 தடவை போகும். அந்த மாதிரியான ஒரு சாங் தான் தபுத்தக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி வைனலில் சவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஐ தாட் ஓகே இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். தென் பாப் டைலனோட டெபியூட் ஆல்பம் அது ஒன்று வாங்கினேன். தென் அது வந்து ஐ காட் இன் சம் ஆஃபர். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் துஷி கொடுத்த ஜாஸ் அசைன்ட் ஜெர்மைன் டெஸ்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போரிஸ் வியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்டோட வைனல் இருக்குது. கார்பெண்டர்ஸோட ஹரிசான். அப்புறம் இப்போ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது கிரேட் டிக்கிங்குங்கிறத வந்து ஒரு தனி ஒரு என்னன்னு சொல்கிறது, தனி ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லலாமான்னு தெரியல, தனி ஒரு ஆக்டிவிட்டியாக இப்போ நானும் என் ஒய்ஃபும் வச்சுருக்கோம்.
லைக் துபாய் போகும்போது ஒரு இடத்துல கிரேட் டிக் பண்ணோம். தென் டர்க்கி போயிருக்கும்போது இஸ்தான்புல்ல வி ஹேட் அ கிரேட் டிக்கிங். இன்ஃபேக்ட் டர்க்கியில் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம், அவ்வளோ டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஊர், அங்கே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நான் ஒரு ரெக்கார்ட் ஸ்டோருக்கு போயிருக்கும்போது அவனுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல. நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வந்து கேட்குறேன், இந்த ஊரில் இருக்கிற பாப்புலர் ஆர்டிஸ்ட் யாரோட பாட்டை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஆர்டிஸ்டோட ரெக்கார்ட் பிக் பண்ணி தெரியும் அப்படின்னு சொன்னப்போ ஏழு ஆர்டிஸ்ட் கொடுத்தான். 7 ஆர்டிஸ்ட் கொடுத்து ஹி செட் தீஸ் ஆர்டிஸ்ட் ஐ லைக் யூ வில் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஸோ அதில் வந்து கெம் கராகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் கிறிஸ் பேல்டோட ரெக்கார்டு ஒன்று இருக்குது, கவுண்ட் பேசி இது ஒன்று, அவரோட ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸோட பண்ண ஒரு ஆல்பம் இது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வைனல், என்னோடய பெஸ்ட் வைனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரிஸ் டாஃப்ட் பங்குது. அந்த வைனல் ஸ்லீவே பயங்கரமாக இருக்கும், பெரிய புக்லெட் மாதிரி இருக்கும், உள்ள லிரிக் ஷீட் இருக்கும், 2 வைனல் செட் அது. அண்ட் அதை ஹோல்ட் பண்ணுறதே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். தென் எட் ஷீரனோட ஈக்குவல்ஸ், எல்லா ஃபிட்ஸ்ஜெரால்டோட எலாட் லூயிஸ், அதுவும் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ரேட் எப்போ கம்மியாகும் அப்படின்னு பார்த்து ஒரு ஆஃபரில் வாங்கினேன். அப்புறம் ஃப்ராங்க் சினட்ரா தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஃப்ராங்க் சினட்ராவோட ரெக்கார்டு எல்லாமே சூப்பர் காஸ்ட்லி. அது வந்து அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், ஏன்னா அது வைனலுமே வந்து இதுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு லேபிள் ரிலீஸ் பண்ணுற அஃபிஷியல் ரிலீஸ் வந்து எப்போவா தான் பண்ணுறாங்கன்றனால நிறைய பேர் அதை ஸ்டாக் பண்ணிவிட்டு இஷ்டத்துக்கு விற்கிறானுங்க. ஒரு 500 ரூபாய் ரெக்கார்டை வந்து இன்றைக்கி தமிழ் சாங்ஸ்லாம் வந்து அந்த டைமில் 50 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு அந்த ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை அன்றைக்கி வாங்கி பத்திரமா வச்சுட்டு இன்றைக்கி வந்து அது 8000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவும் நான் நல்ல குவாலிட்டியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியுமே ஓகேஷ் தான். எந்த வைனலுமே மின்ட் கண்டிஷனில் இல்லை. மின்ட்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் விஜி ப்ளஸ் விஜி மைனஸ் குட் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது வைனலோட குவாலிட்டியாக, வைனலோட லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. மின்ட் தான் வந்து தி பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ சினட்ரா அது நிறைய பிளாக் மார்க்கெட்டில் கிடச்சிது, பட் ஐ தாட் வெயிட் பண்ணலாம், கிடைக்கும் போது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சினட்ராவோட த ஹிட்ஸ், அப்புறம் சினட்ராவோட அல்டிமேட் சினட்ரா ரெண்டுமே வந்து இது பண்ணலாம். அப்புறம் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வைனல் வந்து என் பிரியமே அப்படின்னு ஒரு படம் கங்கை அமரன் பண்ணது. அந்த படத்தோட பேரை ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அது ரெக்கார்ட் கிஃப்டாக வரும்போது தான் பார்த்தேன். அதுவுமே எங்கள் அக்கா கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் டர்க்கிஷ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இப்ராஹிம் டாட்டிலிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்குது அது. அதுக்கப்புறம் இன்ட்ரெக்கோ, அதாவது இந்தியன் ரெக்கார்ட் கம்பெனி, ரொம்ப நாள் கழித்து மெயில் ப்ரெஸ் பண்ணாங்க. அதில் வந்து இளையராஜாவோட பிரியா சிகப்பு ரோஜாக்கள் வந்து வாங்கினேன். அப்புறம் சொல்ல துடிக்குது மனசும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஒரு தெரிவித்தார், அவர்கிட்டையும் வாங்கிட்டேன். அது வைதேகி காத்திருந்தால் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரேட், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரேட் ஆல்பம்ஸ். அதை பற்றி ஒரு த்ரோ பேக் பேசியிருப்பேன், நான் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வைதேகி காத்திருந்தால் வாங்கினேன். அப்புறம் ஜிமி ஹெண்ட்ரிக்ஸோட த எக்ஸ்பீரியன்ஸ் ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைனல். அந்த வைனல் நான் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிமி ஹெண்ட்ரிக்ஸோட ஒரே ஒரு பாட்டை தான் நான் கேட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் கேட்டது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டோபாஸில் வந்து ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் ஃபோட்டோ இருக்கும், நிறைய மியூசிக் என்தூசியாஸ்ட் வந்து ஜிமி ஹெண்ட்ரிக்ஸை பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஜிமி ஹெண்ட்ரிக்ஸோட கிட்டார் ஸ்கில்ஸ் பற்றி நான் பார்த்தேன். தென் ஐ தாட் ஓகே, நம்மக்கிட்ட ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிப்பியாக இருக்கும் அதோட கவரே, அதோட ஆர்ட் ஒர்க்கே. ஸோ அது நான் வாங்கினேன். தென் ஜானி மேத்திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட். ஐ திங்க் நமக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சின்ன ஆர்டிஸ்ட் தெரியல. சின்ன ஆர்டிஸ்ட் இந்த சென்ஸ் ஒரு பெரிய பெரிய இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் இருக்கனால அவங்கெல்லாம் அங்கே பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க, நம்ம பெருசாக அதை ஃபாலோ பண்ணல. நான் அப்படி கண்டுபிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜானி மேத்திஸ். அவரோட சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு வைபாக இருக்கும் அவரது. தென் எனக்கு கேகே ரொம்ப பிடிச்ச சிங்கர். இன்ஃபேக்ட் எல்லா செலிப்ரிட்டி டெத்துமே நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதில்ல, பட் நிறைய சில செலிப்ரிட்டி டெத் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும். எனக்கு அப்படி தான் முத்துக்குமாரோட டெத்
கேகேவோட டெத். கேகேவோட டெத் வந்து ஒரு நாள் நைட்டு பவர் கட்டு லாஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி வீட்டு மொட்டை மாடியில் படுத்துருக்கேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த நியூஸ் வருது. எனக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா காதல் வளர்த்த சாங் இல்லைன்னா நான் இன்றைக்கி நானாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நான் இன்றைக்கி இதை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என் லைஃப்பை மாற்றின ஒரு ஆர்ட் பீஸில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்த ஒருத்தர் வந்து தவறுனதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அந்த டேர்முக்கே என்னால் வர முடியல. இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்? நேற்று கூட அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேனே. இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி தான் லேலக்கு லேலக்கு லேலா கேட்டுட்டு இருந்தேன் ஆதியில். எப்படி அது ரொம்ப பாதிச்சுது. ஸோ அந்த வீக்கில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எனக்கு ஏதாவது மெமரியாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் பல், அவரோட இண்டிபெண்ட் ஆல்பம் கேகேஸ் பல் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அப்புறம் குர்வாங் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்க, பேண்டு. தே ஆர் இன்டு எலக்ட்ரோ சம்திங் கைண்ட் ஆஃப் மியூசிக். அது எனக்கு எப்படி டேர்ம் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அது மட்டுமே அவங்க பண்ணல, தே டு மல்டிபிள் திங்ஸ். பட் எனக்கு அவங்களோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களையுமே வந்து ரீசண்டாக ஒரு ஷசாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். தென் நான் வாங்கின இன்னொரு ரெக்கார்ட் வந்து த லூமினேர்ஸோட கிளியோபேட்ரா. த லூமினேர்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேண்ட். அவங்களோட மியூசிக் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்காமல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ தான் பண்ணுவாங்க. இந்த லூமினேர்ஸ் வந்து எனக்கு நவீன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். இந்த லூமினேர்ஸோட மியூசிக் வீடியோலாம் பார்த்தோன்னா அதில் ஒரு பயங்கரமான ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். இப்போ ஒரு மியூசிக் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மியூசிக் வீடியோவில் ஒரு டாக்ஸி டிரைவர் வரானா, அடுத்த மியூசிக் வீடியோ வந்து அந்த டாக்ஸி டிரைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைஃப் இருக்கும், அவனோட பாட்டாக இருக்கும். அவன் வேறு யாராவது ஒருத்தரை மீட் பண்ணும், அது வந்து நெக்ஸ்ட்டு சாங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் விஷயமாக வந்து லூமினேர்ஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் நீங்கள் எல்லாம் லூமினேர்ஸ் கேட்கணும். அவங்களோட கான்சர்ட்ஸுமே ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும். அவங்களே வந்து பெஸ்ட் ஃபேன் ரெக்கார்டட் டிக்டாக் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு பொறாமையாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறம் போர்ட்ஸ் ஆஃப் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலடெல்ஃபியா ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு வைனல். அதுவுமே லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் டே ஸ்டோரில் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடச்சிது, அதனால் வாங்கினேன். அப்புறம் மைல்ஸ் அஹெட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜாஸ் ஆர்டிஸ்ட் மைல்ஸ் டேவிஸ். ஸோ அதுவும் வச்சுருக்கேன். தென் ஒலிவியா ரோட்ரிகோவோட சோர் வந்து கிராமி வின் பண்ணாங்க ஒலிவியா. ஸோ அந்த ஆல்பம். தென் பிரீத்தம் சரோட பர்ஃபி ஜப் ஹாரி மெட் சேஜல். அது எல்லாமே ஒரு சின்ன ஒரு கலெக்ஷனுக்காகவும் மெமரிக்காகவும் தான். பர்ஃபி வந்து ஃபிர்லே ஆயாதில் வந்து எனக்கு வைனலில் கேட்கணுன்ட்டு இருந்துச்சு. அதனால் ஜப் ஹாரி மெட் சேஜலில் வந்து ஹவாய் ஏன் வந்து அப்படி வைனலில் கேட்கணுன்ட்டு இருந்துச்சு, அதுக்காகவே வாங்கின ஆல்பம்ஸ். தென் பொஹிமியன் ராப்சடி, ரஸ்மங்கல் ரக்கே, ரே கானிஃபோட சம்வேர் மை லவ், ரியோ ஃபியூக்கியோட மெலோடி. ரியோ ஃபியூக்கியோட சீனரி தான் நான் பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆல்பம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதோட ரீப்ரெஸ் வந்து அப்படி சொடக் போடுற டைமில் விற்று திந்துருது. அண்ட் பர்ட்டி ரெக்கமெண்ட் பண்ண ஷேடோஸோட த பெஸ்ட் ஆஃப் ஷேடோஸ். அப்புறம் மல்டிடியூட் அப்படின்னு ஸ்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்டோட மல்டிடியூட். டெய்லர் ஸ்விஃப்டோட மிட் நைட்ஸ். தினாரிவனோட கெல் வந்து ரொம்ப 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 ட்ரை பண்ணி கிடச்சிது. அதுக்கான கிரியேட்டிங் வந்து பெங்களூரில் இருக்க ஒருத்தர் எனக்கு பண்ணி கொடுத்தான். ஸோ ஹி வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. நான் சொன்னேன் எனக்கு தினாரிவன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏதாவது ஒரு ஆல்பம் இருக்குன்னு சொன்னோன்னே இஸ் திஸ் ஆல்பம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேரல்ஸ் பற்றி சொன்னாங்க. கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். தென் பர்ட்டி சொன்ன டோட்டோவோட ஒர்க்குமே ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு ராக் பிடிக்குன்னா ஐ திங்க் யூ ஷுட் லிசன் டு டோட்டோ. அப்புறம் டைலர் த கிரியேட்டரோட ஸ்கம் ஃபக் ஃப்ளவர் பாய். அப்புறம் ஜஸ்ட் ரக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைனல். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு வைனல் க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா புட்டமாயோ ப்ரெசன்ஸ் விண்டேஜ் லாட்டினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலேஷன் ஆல்பம். அது வந்து துபாயில் வாங்கினேன்.
அந்த ஆல்பம் வந்து எடுத்து கேட்டோன்னா கீழே வைக்கவே மாட்டோம். ஐ மீன் 2 சைட்ஸ் ஃபுல்லாக நான் கேட்பேன். ஒரு வார்த்தை ஒரு மண்ணும் புரியாது, பட் செம்மையாக இருக்கும் லாட்டின் மியூசிக். அதோட ஸ்பாட்டிஃபை இருக்குது, நான் அந்த ஸ்பாட்டிஃபை லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் த வாக்கிக்கி பீச் பாய்ஸோட கம்பைலேஷன், வீக்கெண்டோட த ஹைலைட்ஸ், ஜெக்கி முரனோட கிளாசிக்கர், ஒரு டர்க்கிஷ் ஆர்டிஸ்ட். அப்புறம் ஜெரின் ஹவுசரோட டொன்யா டாட்சிலிசி, அவங்களும் ஒரு டர்க்கிஷ் ஆர்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கலெக்ஷனாக இப்போதைக்கு இருக்குது. இது தெரில, மேபி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு ஜாஸ் கஃபேவோ இல்லை ஒரு காஃபி ஷாப், அதில் புக்ஸ் அப்புறம் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு தோணுது. மேபி அது கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் நிறைய சொல்லியிருந்தேன் இல்லையா, வைனலை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜராக வந்து நீங்கள் தூசி இல்லாத இடத்துல வைக்கணும், ஹியூமிடிட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையான பிளேஸில் வைக்கணும், ஸ்லீவ்ஸ் இருக்கணும் கரெக்டாக, ரெக்கார்டுக்கும் ஸ்லீவ் போடணும், மெயின் கவருக்கும் ஸ்லீவ் இருக்கணும், நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த வைனலோட ப்ராசஸை வந்து கொஞ்சம் டஃப்பாக வச்சுக்குது. ஆல்சோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணிங்கன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து லாங் லைஃப்க்கு வந்து நமக்கு அது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நிறைய பேர் வைனல் பற்றி கேட்டனால ஐ ஜஸ்ட் தாட் ஓகே லெட் மீ சிட் பேக் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிஜமாகவே பயங்கர பேஷனேட்டாக இருக்கீங்க, இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயங்கர பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா கோ ஃபார் இட். இல்லை எனக்கு வந்து மொபைல் லிசனிங் போதும்னா தயவு செஞ்சு ஐ சஜஸ்ட் யூ நாட் டு கெட் வைனல். ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட சூழ்நிலையை பொறுத்தும் அது டிபெண்ட் ஆகுதில்ல. ஸோ வேணால் நான் உங்களுக்காக அடிக்கடி வேணால் ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் செஷன் பண்ணுறேன், மேக்ஸிமம் இருக்கிற பாடல்களையே கேட்கலாம். அவ்வளோதான், மேஜராக பேசணும்னு நினச்சது பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறமும் வைனல் மேலே ஃபேசினேஷன் இருக்கா? வைனல் நீங்கள் வாங்கணுன்னு பிளானில் இருக்கீங்களா, இல்லை வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம், நிறைய மியூசிக் பற்றி பேசலாம். அண்டு நான் இன்கேஸ் நானே இந்த எபிசோட் நாளைக்கு மறந்துட்டாலும் உங்களுக்கு அந்த லாட்டின் ஆல்பம் ஸ்பாட்டிஃபை லிங்க் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்ததுக்கு. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.